ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் மூலமாய் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தை கிரியை செய்வதாக, இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை நீ செய்வீராக. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீ கட்டடுகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. நீங்கள் மகிமைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் என் மூலமாய் இடைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு செய்தியை ஆரம்பிக்கலாம். 23வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. இங்க வேதம் சொல்லுது, புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அப்போ அவன் இருதயம் எப்படியோ அப்படியே இருக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம இனிமையா பேசினாக்கா, ஜனங்களுக்கு நம்ம பிரியமா பேசினாக்கா நம்மளை ரொம்ப நல்லவங்க நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அல்ல, நம்ம இருதயத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறாரு. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் உதடுகளால் என்னை நீங்க துதிக்கிறீங்க, ஆனா உங்க இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லி. அப்போ பிதாவின் இருதயத்தை புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தேவன் நம்முடைய எண்ணங்களை நிதானிக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய யோசனைகள்ல கூட அவர் யோசிக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்ற, அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவரா இருக்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு முன்பாக மறைந்திருக்க மாட்டாது. மனுஷன் ஒருவேளை நம்முடைய எண்ணங்களை டிசைன் பண்ணாம இருக்கலாம், ஆனா பரலோகத்தின் தேவன் நம்ம எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ப்ராடிகல் சன், அந்த கதையை குறித்து நம்ம உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிமா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாள் 2 பசங்களை கொடுத்து பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்கிறாங்க, மூத்தவன் இளையவன். இளையவன் ஃப்ரெண்ட்ஸோடைய பேச்செல்லாம் கேட்டுன்னு அப்பா கிட்ட போய் என்ன பண்றான், என் ஆஸ்தியில உன் ஆஸ்தியில எனக்கு பங்கு கொடுன்னு சொல்லி கேட்கறான். தகப்பன் என்ன பண்றாரு, அதுல இருந்து பங்கை கொடுக்குறாரு. ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், அவர் நினைச்சிருந்தா ஆஸ்தியில பங்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா தகப்பன் என்ன பண்றாரு, ஆஸ்தியில பங்கு கொடுக்குறாரு. லூக்காவின் 15வது அதிகாரம் 14-16 வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இங்க பைபிள் சொல்லுது, அவன் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கினா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து தூர தேசத்துக்கு போனான். அந்த இடத்துல எல்லா பணத்தையும் செலவழிச்சான். பணம் இல்லாமல் பஞ்சம் வரும்போது வேலைக்கு போய் சேர்றான். அந்த வேலையில் பன்னி மேய்க்கிறான். பன்னிக்கு சாப்பாடு வச்சிருந்த அந்த சாப்பாடையாவது சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அந்த ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான். அப்போது நான் யோசித்தேன், இந்த வசனத்தை வாசிக்கும் போது தகப்பனுடைய இருதயம் அவன் எப்போ வருவான்னு அப்பா காத்து கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் நினச்சிருந்தா இவனை என்ன பண்ணியிருக்க முடியும், அவன் போன அடுத்த நாளே இல்லை 2 நாள்லையோ அவர் அங்கே தூர தேசத்துக்கு யாரையாவது அனுப்பி அவனை கண்டுபிடிச்சி அவனை தூக்கின்னு வந்திருக்கலாம், இல்லை அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்பா அதை செய்யலை. அப்பா தன்னுடைய ஸ்தானத்திலே இருக்கிறாரு. அவன் திரும்பி வருவான்னு காத்து கொண்டு இருக்கிறாரு. அவனுடைய விருப்பத்துக்கே அவனை விடுறாரு. இன்னைக்கு நம்முடைய பரலோக தகப்பன் கூட நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய செயல்களையும் அவர் நிதானித்து அவர் அறிகிறவராக இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம்,
ஆண்டவர் என்னத்துக்கு நமக்கு வந்து இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் செய்யல, ஏன் இந்த விஷயத்துல எனக்கு ஆண்டவர் இல்லையா? நிறைய பேர் போல இந்த சைல்டிஷ் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, அவர் கண்ணு இருந்தும் பார்க்காம இருக்கிறாரா, காது இருந்தும் கேட்காம இருக்கிறாரா, நாங்க இவ்வளவு பிரச்சனையில இருக்குமே ஆண்டவருக்கு தெரியாதான்னு. இந்த மகனும் தூர தேசத்துல இருக்கும்போது அப்பா வந்து கண்டிப்பா அந்த மகனுக்காக என்ன பண்ணிருப்பாரு, மனம் வருந்திருப்பாரு, அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கவலைப்பட்டு இருப்பாரு, இல்ல அவன் என்ன பண்ணுவான்றத யோசிச்சிருப்பாரு. ஆனாலும் தகப்பன் நினைச்சிருந்தா அவனை தேடி போயிருக்கலாம், ஆனா அங்க தேடி போல. ஏன் தெரியுமா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்கம்மா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு என்ன ஆகணுமா? புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, என் தகப்பனுடைய கூலிக்காரங்க வேலைக்காரங்களுக்கே எவ்வளவாய் சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இங்க பைபிள் சொல்லுது, he come to his senses. அவன் தன் புத்தியாய் அவன் யோசிக்கிறான். அவனுடைய புத்தி அவனுடைய புத்தி என்ன ஆகுது? தெளிந்த சிந்தைக்குள்ள வருது. இது வரைக்கும் பணம் அவனை காப்பாத்தோன்னு நினைச்சான், நண்பர்கள் அவனை காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சான், அவன் போன இடத்துல அவன் நல்லா வாழ்வான்னு நினைச்சான். அவனுடைய நம்பிக்கை எல்லாமே அற்று போன பிறகு அவன் எது மேலெல்லாம் அவனுக்கு வெற்றி வரும், அவனுக்கு ஜெயம் வரும், அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சான், அது எல்லாமே அவனை விட்டு போகும்போது he come to his senses. என் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட என்னை விட ரொம்ப நல்லா இருக்கிறான்னு சொல்லி. அதனாலதான் நம்ம எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அவனுடைய எண்ணம் தான், அவனுடைய மனம் திரும்புதல் தான் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை அப்பா அவனை கட்டி ஆளுங்களை வச்சு தூக்கின்னு வந்து போட்டிருந்தா கூட திருப்பியும் ஒரு 4 நாள் விட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், அப்பா கிட்ட வந்து நான் அங்கேயே நல்லா இருந்திருப்பேன், அங்கேயே வாழ்ந்திருப்பேன், நீங்க தான் திருப்பியும் என்ன கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி திருப்பியும் வந்து அப்பா கிட்ட தான் பிரச்சனை பண்ணியிருப்பான். அவனுக்குள்ள நான் மாறணுன்ற ஒரு உணர்வு வர வரைக்கும் அப்பா என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அவனுக்காக காத்து கொண்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நம்ம தீர்மானம் எடுக்காம நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அந்த தீர்மானங்கள் நன்மைக்கு ஏதுவாய் நம்ம எடுக்கும் போது பரலோகம் நம்மோடு கூட நிற்கிறதா இருக்கிறது. நம்ம என்ன இழந்தோம், என்ன விட்டோம், எது நம்ம வாழ்க்கையில போச்சு, அதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து கேள்வி கேட்கறதே இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்ட்குள்ள கொண்டு போறதே இல்லை. அவர் எதிர்பார்க்கறதுலாம் ஒண்ணுதான், நீங்க மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கேற்ற மனம் திரும்புதல் உங்களுக்குள்ள வரும்போது அந்த இடத்துல தேவன் நமக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த குமாரன் கூட அவனுக்குள்ள ஒரு சென்ஸ் வருது, என் வீட்டில் இருக்க வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடை சாப்பிடுவானே, ஆனா நானு என் தகப்ப வீட்டை விட்டு வந்ததுனால எனக்கு இந்த பன்னிக்கு இருக்கிற சாப்பாடை கூட என்னால சாப்பிட முடியல நினைச்சு அவன் என்ன பண்றான், மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு போறான். கீழே வசனம் வாசிங்க. அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவர் வெயிட் பண்ணியிருந்தா இருக்கிறார், அப்பா எப்ப இவன் மனம் திரும்பி வருவான்னு சொல்லி. உங்களுடைய ஒரு ரிப்பன்டன்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் மாறும்போது, உங்களுடைய சிந்தை மாறும்போது, உங்க மனம் புதிதாகும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மறுரூபமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. உங்களுக்குள்ள மறுரூபத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு தாட்டு தான், எங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போனா போதும், என் வாழ்க்கை மாறும். அங்க போய் நான் மகன் கூட சொல்ல தேவையில்லை, வேலைக்காரனா கூட நான் வாழ்ந்துடுறேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அப்பா வீட்டுக்கு வரான். ஆனா அந்த இடத்துல அப்பா என்ன பண்றாரு, அவனை வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணல, அவன் என்னெல்லாம் பண்ணான்னு கேட்கல, அவனுடைய பாஸ்ட் டென்ஸை பத்தி பேசல. அவன் வந்த உடனே அவனை ஓடி போய் கட்டி தழுவி அணைத்து கொண்டு முத்தமிட்டு அவனுக்கு மீண்டுமாய் அவனுக்கு புதிய ஆடையை கொடுக்குறாரு, அவனுக்கு மோந்திரத்தை கொடுக்குறாரு, அவனுக்காக ஒரு பார்ட்டி கொண்டாடுறாரு. ஏன் தெரியுமா, அப்பாவுடைய இருதயம் எப்பொழுதுமே பிள்ளைகள் அவங்க மகிழ்ச்சியாய், அவர்கள் சந்தோஷமாய், ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும் என்றுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ பரம பிதாவுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கு. நீங்க அழிவிலையோ, நீங்க நாசத்திலேயோ, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கெட்டு சீரழிந்து போறதுலையோ தேவன் பார்த்து சந்தோஷப்படுகிறவர் இல்லை. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை எது
தடை பண்ணுதுன்னு நீங்க உணர்ந்து அதுல இருந்து நீங்க மனம் திரும்பும் போது நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளிடுகிறவரா இருக்கிறாரு. சில நேரம் அது நம்முடைய மைண்டு சேலஞ்சா இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் சேலஞ்சா இருக்கும். அதனாலதான் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, சுவாமி உன் காணிக்கை நீ கொண்டு வந்து நீ உன் பலிப்பிடத்துல கொண்டு வந்து நீ காணிக்கை போடுறதுக்கு முன்பதாக உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டானால் முதலாவது நீ போய் உன் சகோதரத்துல என்ன ஆகு, ஒப்புரவாகு. ஏன்னா உன் எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். நீ வந்து கொடுக்குற காணிக்கையோ இல்லை நீ பண்ற விஷயமோ ஆண்டவருக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வராது. உன் எண்ணங்கள் மறுரூபமாகும் போதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில இல்லாம நம்முடைய சித்தத்திலே நம்ம ஓடி நிற்போனா, நம்முடைய விருப்பத்தையே நம்ம செஞ்சு நிற்போனா, நம்ம ஒருவேளை இந்த பூமியில ஒரு சக்சஸை பார்க்கலாம். ஆனா உண்மையான சக்சஸ் வந்து கர்த்தருடைய சித்தத்துல இருக்கிறதாங்க சக்சஸ். ஏன்னா அந்த தேவனுடைய சித்தத்துல நீங்க இருக்கும்போது அவர் உங்களை பார்த்து சொல்வாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனு நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா போறது மட்டும் இல்லை, அவர் நம்ம மேல என்ன அவருடைய சித்தத்தை வச்சாரோ அதை செய்து முடித்தவர்களா நம்ம போறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஏன்னா பைபிள்ல பாக்குறோம், இயேசுவாமி யோவான் புஸ்தகத்துல சொல்லும்போது சொல்றாரு, என் பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதை தவிர குமாரன் தானா எதையும் செய்யறது கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில அப்பாவுடைய இருதயத்தை தெரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். எந்த அப்பா, இந்த பூமியில இருக்கிற தகப்பனா இருக்கிற அப்பாவை காட்டிலும் நம்ம பாவத்துல இருந்து மீட்டு ரட்சித்து தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய பிள்ளையாய் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததான பரலோகத்தின் தகப்பன் உங்களை குறித்து நீங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் என்று வேதம் சொல்லுது. உங்களை குறித்து அவருடைய திட்டங்கள் பெரியதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. தாவீது சங்கீதத்தில் எழுதுறாரு, என்னை ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்கதாய் என்னை என்ன பண்ணாரு, ஒளிப்பீடங்களை என்னை உருவாக்குனாருன்னு சொல்லி நாங்க சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய கண்களை என்னை கண்டதுன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஃபியூச்சரை ஒருவேளை நீங்க தெரியாம இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் தெரியாம இருக்கலாம், உங்களை கொடுத்ததான பிளானு யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய தகப்பனுக்கு நல்லா தெரியும். உங்களை பெற்றெடுத்த உங்க பரலோகத்தின் தகப்பன் அவருக்கு நல்லா தெரியும் உங்களை ஏன் ரட்சித்தாரு, நீங்க ஏன் இந்த தேவராஜ்யத்துக்குள்ள வந்தீங்க, உங்களை கொண்டு தேவன் என்ன செய்யணும் என்பது அவருடைய திட்டம் மகா பெரியதா இருக்கிறது. ஆனா சில நேரம் நம்ம அவருடைய திட்டத்துக்குள்ள போகாம இந்த கெட்ட குமாரன் மாதிரி நம்ம என்ன பண்றோம், நண்பர்கள்னால, பணத்தினால, உலக ஆசைனால நிறைய காரியம் தேவனுடைய பிளானை விட்டு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுது, நம்மளை கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. ஆனா நீங்க எப்பொழுது ஆண்டவரே நான் உங்களுடைய திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஐ கமிட் மை வேஸ் டு யோர் பிளான் லார்ட், யோர் விஷன் லார்ட், யோர் பர்பஸ் லார்ட் அப்படின்னு நீங்க மனம் திரும்பி நீங்க தேவன் கிட்ட வரீங்களோ அப்பொழுது தகப்பன் நம்மளை கட்டி அணைத்து அவருடைய திட்டத்துல நம்மளை அவர் கை பிடித்து கொண்டு செல்லுகிறவரா இருக்கிறாரு. அதனாலதான் இங்க பவுல் கூட எழுதுறாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்க எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் என் சகோதர சகோதரியே. உங்க எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது, உங்க இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது அவருடைய திட்டத்துல ஜீவன் இருக்கிறது, அவருடைய திட்டத்துல ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய திட்டத்துல எப்பொழுதுமே நன்மை இருக்கிறது. அவர் தீமையை நமக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, அவர் நன்மையினால நம்மளை திருப்தி ஆக்குறவரா இருக்கிறாரு. அதனால அவருடைய திட்டத்தை நேசிங்க, விரும்புங்க. இயேசு சுவாமி சொன்னது போல உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, என்னுடைய போஜனம் பிதாவினுடைய சித்தத்தை
செய்வதுன்னு சொல்றாரு. இப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும். பிதாவின் சித்தத்தை செய்யறது நம்முடைய போஜனம் என்று சொல்லும் போது இந்த பூமிக்குரிய எல்லா போஜனத்தையும் எல்லா தேவையும் அவர் நமக்கு திருப்தி ஆக்குறவரா இருக்கிறாரு. இந்த இளையகுமாரன் நினைச்சா எங்க அப்பா வீட்டுக்கு நான் வேலைக்காரனா நான் திரும்பி போனா போதும்னு நினைச்சா, ஆனா தகப்பன் அவனை வேலைக்காரனா ரிசீவ் பண்ணல, அவனை சுதந்திரவாளியா தான் ரிசீவ் பண்ணாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கூட தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி எங்கேயோ ஓடி போயிருக்கலாம், அப்பாவுடைய இருதயத்தை தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க மனம் திரும்பும் போது, தேவனுக்கு நேராய் நீங்க திருப்பி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து வரும்போது ஆண்டவர் உங்களை கட்டி அணைக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்கானதான வாழ்க்கையின் வாசல்களை அவர் திறக்கிறவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் அவர் கட்டி உங்களை திருப்தி ஆக்குறவரா இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. அதனாலதான் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம், நம்ம பரிசேயர்கள் பார்க்கும்போது வேத சாஸ்திரிகள் பரிசேயர்களா அவங்க கர்த்தர் சொன்னதை செய்யாம இல்லை, ஆனா அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆனா அவங்க செஞ்சது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, கர்த்தருக்கு தூரமா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம இருதயத்துல இருந்து செய்யாம நம்ம எல்லா வெளி வேஷமா நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம்னா அது நிச்சயமா அது தேவனுக்கு உங்க எண்ணங்கள் என்ன என்று தெரியும். அதனால உங்க எண்ணம் தேவனுக்கு முன்பாக அது பரிசுத்தமா இருப்பதாக, அது தூய்மையா இருப்பதாக, அது நன்மையா இருப்பதாக. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்க இருதயத்தின் நிறைவின்படியே உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பாராக. உங்க எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நீங்களும் இருக்கீங்க. அதனால உங்க எண்ணங்கள் தேவனுக்கு முன்பாக உகந்த வாசனையா இருக்கட்டும், அது தேவனுக்கு அது கனி கொடுக்கிறதா இருக்கட்டும், தேவன் விரும்புகிறதா இருக்கட்டும். அப்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். God bless you. Amen.